உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மான ஈனத்தோட வாழணும். இது யாருக்கு மான ஈனம்? யாருக்கு வேணும்? முக்கியமாக யாருக்கு மான ஈனம் இருக்கணும் அப்படின்னா, உலக வாழ்க்கையில் வாழ்கிற அஞ்ஞானத்தில் அதாவது இக வாழ்க்கையில் வாழ்கிறவனுக்கு மான ஈனம் கண்டிப்பாக வேணும். இவனுக்கு மான ஈனம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் வாழ்ந்து புரோசனமே இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து புரோசனமே இல்லை. மனுஷனாக வாழ்கிறவனுக்கு மான ஈனம் வேணும். இந்த மான ஈனம் யாருக்கு தேவையில்லைன்னா ஞானிக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் அவன் இல்லை. உலக வாழ்க்கை அவனுக்கு தேவையும் இல்லை. ஒருத்தன் பேசினாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவன் இகழ்ந்தாலும் கவலை இல்லை, புகழ்ந்தாலும் கவலை இல்லை ஞானிக்கு. ஏன்னா இங்கே இதை அவன் எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. இதை எதிர்பார்த்து அவன் வாழ்கிறதும் இல்லை. ஆனால் மனிதனாக இக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் மான ஈனம் வேணும். அந்த மான ஈனத்தோடு தான் வாழணும். அந்த மான ஈனம்ங்கிறது ஒழுக்கம். அப்போது இந்த மனித வாழ்க்கையில் இந்த மான ஈனத்தோட, ஒழுக்கத்தோட, நேர்மையோட, அறவாழ்வோடு வாழும்போது தான் உனக்கு அந்த ஆன்மீக பாதை திறக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து தான் நீ இதை கடைப்பிடிச்சா தான் அதில் வர முடியும். அப்போது இந்த மான ஈனம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஞானிக்கு இதெல்லாம் இல்லை. ஞானிக்கு இதெல்லாம் தேவையும் இல்லை. மானமும் இல்லை, தேவையும் இல்லை. அப்போது இந்த மான ஈனம் அப்படின்னு சொன்ன இந்த மான ஈனத்தை பற்றி இவர் பட்டினத்தார் சொல்கிறார். என்னென்னா, மனித வாழ்க்கையில் பொல்லாதவன், நெறி நில்லாதவன், உண்மை சொல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பரனே அப்படின்னு ஏகம்பரனேன்னு சொல்லி பட்டினத்தார் கேட்குறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாதவனாக இருக்கான். இவன் பொல்லாதவனாக இருக்கிறவன் நெறியோடு நின்னான்னா நல்லவனாகிடலாம். ஏன்னா இந்த புலனுங்களுக்கு மற்ற இதுகளுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இவன் பொல்லாதவனுங்கிற பேரை வாங்குறேன். இதில் நெறியோடு நின்னான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு அந்த பொல்லாதவனுங்கிற அந்த பேர் வராது. அப்போ நெறியில் நிற்கணும். ஆனால் நெறியில் நிற்காதவன், நெறியில் நில்லாமல் வாழ்கிறான்னு வச்சுங்க. உண்மையும் சொல்லாதவன், எதை எடுத்தாலும் பொய் பேசியே இது பண்ணி வாழ்கிறவன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி கல்லாதவனா இந்த மாதிரி நல்ல மெய்யடி, அதாவது நல்ல அறிவார்ந்த உங்களுடைய தொடர்பு இல்லாமல், நல்ல ஒழுக்க நெறியோடு வாழ்கிறவங்களுடைய தொடர்பு இல்லாமல், அதில் வரக்கூடிய கல்வி, அந்த நல்லது கெட்டதை அவங்க சொல்லித்தரக்கூடிய அந்த கல்வி கல்லாமல் இவன் மனம் போன போக்கில் போகிறான் பார்த்தீங்களா, அவனைத்தான் அந்த கல்வி கல்லாதவனுங்கிறார். அப்போது மெய்யடியாக இருப்பார். அதாவது நல்ல ஞானத்தில் அறவாழ்வோட நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்து ஞான வாழ்க்கையில் வாழ்கிற அந்த மெய்யடியார்கள் அவங்களுடைய பக்கம் தலை காட்டாமல் இவன் வேறு மாதிரி ஆளுகளுடைய அவகாசத்தை வச்சு ஒன்றும் இல்லாமல் போய் தெரிஞ்சிட்டு இருக்கிறான்ல. அப்போ இவனெல்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்குன்னு செத்து போயிடலாமில்ல இவன் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அப்போது இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்டவன் பூமியில் எனதுக்கு பிறந்தான்னு கேட்குறாரு அவர். அப்போ அவரை விட இந்த மனித சமுதாயத்துக்கு அவ்வளவு விஷயங்களை அவர் பெரிய பணக்காரர் அவர். அப்போ அவர் ஒரு ஞானியாகி இந்த அளவுக்கு நம்ம மனித சமுதாயத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்படி சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால இதெல்லாம் நம்ம என்னென்னா, நம்ம ஒழுக்க நெறியோட, அறவாழ்வோட, நல்ல மகான்கள், நல்ல ஞானிகள், நல்ல குருமார்கள், நல்ல விஷயங்களை பயணம் பண்ணக்கூடியவர்களுடைய தொடர்பை வச்சுக்கிட்டு
ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்து நம்ம வரும் சந்ததிகளுக்கு அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு போனால் தான் அந்த வாழ்க்கை சிறப்படையும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.